ஹாய் நண்பர்களே, வணக்கம். இந்த பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க முன்னாடி வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையில் வந்து நான் படித்தேன். அதை பற்றி தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் செய்கிற வந்து செயல்கள் தான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு சிலது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும், ஒரு சிலது வந்து நெகட்டிவாக இருக்கும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பாசிட்டிவான அந்த என்விரான்மெண்ட்டை வந்து உறுதி செய்கிறதுக்கு வந்து குழந்தைங்க முன்னாடி சில விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது வந்து என்னென்ன அப்படின்றதுனா, அதாவது ரொம்ப கடுமையான வாக்குவாதங்கள் வந்து குழந்தைங்க முன்னாடி வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்மக்குள்ளே வந்து ஏதோ ஆர்கியூமெண்ட்டோ ஃபைட்டோ வருது அப்படின்னா, அது வந்து அவங்க முன்னாடி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அவங்க வந்து எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, ஒரு சேஃப்டியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து தோணாதாம்மா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் டைம் வந்து நம்ம வந்து ஃபோன், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி தான் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவுமே வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேருக்குள்ளே ஃபைட் வந்துருச்சு அப்படின்னா, 2 பேர் வந்து தனித்தனியாக தூங்கும்போது அவங்க வந்து சேஃப்டியாக இருக்காத மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்களாம். அது வந்து என்னென்னா, அவங்களோட ஆள் மனசில் வந்து ஒரு பிரிவினை வந்து உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து என்னென்னா, ஃபினான்ஸ் ரீதியாக வந்து நம்ம வந்து குழந்தைங்கக்கிட்ட வந்து எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பேசினாலுமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களை தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி இல்லை அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமற்ற வந்து ஒரு மனப்பான்மைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெகட்டிவான ஆக்ஷன்ஸ் வந்து குழந்தைங்க முன்னாடி பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நர்வஸ்னஸான ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாக்கிடும். சேஃப்டியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒழுங்கற்ற ஒழுக்கம் வந்து குழந்தைங்களை வந்து எது சரியானது அப்படின்னு குழப்பி வந்து விதிகள் மற்றும் விளைவுகளை வந்து அவங்க வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து கடினமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வந்து குழந்தைங்க முன்னாடி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது அவங்களும் வந்து ஃப்யூச்சர் வந்து நம்ம இது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குலாம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான தாட்ஸாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.